அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். பொங்கல் தொகுப்புடன் சேர்ந்து 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மகளிருக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை, பேருந்துகளில் ஆண்களுக்கு கட்டணமில்லா பயணம், கல்விக் கடன் ரத்து உட்பட 2 கட்டங்களாக 10 தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி 3வது கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அதில் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றார். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய், +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். மேலும் மீன்பிடி தடைகாலங்களில் மீனவர்களுக்கு தற்பொழுது வழங்கப்படும் நிவாரணத் தொகை 8,000 ரூபாயில் இருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தொகுப்புடன் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் வாக்குறுதியளித்தார். அதைத் தொடர்ந்து கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரம் 300 யூனிட்டில் இருந்து 450 யூனிட்டாகவும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்டில் இருந்து 1,400 யூனிட்டாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றார். மேலும் நகர பகுதிகளில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி என்பன உள்ளிட்ட 6 வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படுவதன் காரணத்தை கூறினார். இந்த 10,000 ரூபாய் தரது பதிலா வரியை கம்மி பண்ணுனா சரிப்பட்டு வராதா சார்? அதாவது முதல்ல ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன சொல்லுவோம்? அவளுக்கு அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு வெண்டிலேட்டர் வைக்கிறோம்ல, இந்த ஆட்சியில் வெண்டிலேட்டர் வைக்கிற அளவுக்கு போயிடும். விலைவாசி அதிகரித்து விட்டது. அதிலிருந்து மக்களை காப்பாற்றும் அந்த அடிப்படையில் தான் இதை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். மேலும் வாக்குறுதிகள் அனைத்தும் எவ்வாறு செயல்படுத்தப்படும் எனவும் இபிஎஸ் விளக்கினார். இன்றைக்கு வரி உயர்த்துவதற்கு பல்வேறு வழிகளில் நிதியில் இருக்குது. அந்த நம்முடைய நிதி துறையைச் சேர்ந்தவர்கள் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில் வரி பெருக்க முடியுமோ, உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவை நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். முன்னதாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் கருணைத் தொகை வழங்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்த நிலையில் பின்னர் உதவித்தொகையாக மாற்றி அறிவிப்பு வெளியிடப்பட்டது. சென்னை கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தில் புறநகர் ரயில் சேவை குறைக்கப்பட்டதால் 5வது நாளாக பயணிகள் கடும் அவதியடைந்தனர். இந்த நிலையில் மேலும் 49 ரயில் சேவைகள் குறைக்கப்பட்டிருப்பது பயணிகளை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் மேம்பாட்டு பணிகள் காரணமாக கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் கடந்த 20ஆம் தேதி முதல் புறநகர் ரயில் சேவைகள் குறைக்கப்பட்டன. வழக்கமாக இயக்கப்படும் 204 சேவைகள் 164ஆக குறைக்கப்பட்டன. இதனால் பீக் அவர் நேரங்களில் 10 நிமிட இடைவெளிக்கு பதிலாக 20 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்தது. ஆனால் தற்பொழுது 30 நிமிடத்திற்கு ஒரு ரயில் என்ற அளவில்தான் இயக்கப்படுவதாக பயணிகள் கூறுகின்றனர். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு 2வது நடைமேடையில் இருக்கும் வண்டி பணிமனைக்கு செல்லும். பீக் அவர்களில் 10 நிமிட இடைவெளியில் ரயில்களை இயக்கும் போதே கூட்டம் நிரம்பி வடியும் நிலையில் தற்பொழுது 20 முதல் 30 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்படுவதால் பயணிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். காலை மற்றும் மாலை வேளைகளில் நிற்கக்கூட இடமின்றி ரயில்கள் நிரம்பி வடியும் நிலையில் முதியவர்கள் மற்றும் பெண்கள் ரயில்களில் ஏறுவதற்கே திண்டாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. அலுவலகம் செல்பவர்கள் மட்டுமின்றி கல்லூரி மாணவ மாணவியரும் தேர்வுக்காக செல்லும் பள்ளி மாணவர்களும் இதனால் பாதிக்கப்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். 5 நாட்களாக ரயில் பயணிகள் சிரமத்தில் தவிக்கும் சூழலில் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல மேலும் 49 ரயில் சேவைகளை தெற்கு ரயில்வே குறைத்ததால்
பயணிகள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். நேற்று 115 ரயில் சேவைகள், அதாவது வழக்கத்தை விட பாதி அளவு ரயில்கள் மட்டுமே இயக்கப்பட்டதால் பெருங்கடத்தூர், தாம்பரம், சானிட்டோரியம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. வேறு வழியின்றி ரயிலின் படிக்கட்டுகளில் தொங்கியவாறு ஆபத்தான முறையில் பயணிக்கும் நிலை இருப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். டைம் பிரகாரம் வருவது கிடையாது. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் பிரேக் இடையில போட்டாங்க. ஸ்டேஷன்ல ஸ்டாப் பண்ணா கூட நம்ம இறங்கி மாறிக்கலாம். வழியில இறங்கினால ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. போகும்போது டெய்லி 11 மணி ஆயிடுது. 8:30 மணிக்கு ஏறினா பீக் ஹவர்ஸில் 15 நிமிஷம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 25 நிமிஷம். கொஞ்சம் லேட்டாக ஆச்சுன்னா கூட ரஷ் ஓவராக ஏற முடியல ட்ரெயினில். ரயில் இயக்கத்தில் உள்ள குளறுபடிகளால் தாம்பரம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதனிடையே எழும்பூர், பரங்கிமலை மற்றும் கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு இடையே 26 ரயில் சேவைகள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. எழும்பூரில் இருந்து கூடுவாஞ்சேரி மற்றும் செங்கல்பட்டு நோக்கி செல்லும் ரயில்கள் சேத்துப்பட்டு, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் ரயில் நிலையங்களில் நிற்காது என்று கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று கும்மிடிப்பூண்டியில் இருந்து தாம்பரம் வரை இயக்கப்பட்ட ரயில் சேவை செங்கல்பட்டு வரை நீட்டிக்கப்படுவதாகவும், இந்த ரயில் பல்லாவரம், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நிற்காது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புறநகர் ரயில் சேவை குறைப்பு குறித்து மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு தெற்கு ரயில்வே உரிய தகவல் அளிக்கவில்லை என அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். இருப்பினும் மாணவர்களின் நலன் கருதி பாதிக்கப்பட்ட வழித்தடங்களில் ஏற்கனவே இயங்கும் 314 பேருந்துகளுடன் கூடுதலாக 60 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும், இதனால் ஓரளவிற்கு நிலைமை சீர் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளில் புதிய கட்சியை தொடங்கி வி.கே. சசிகலா எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் வி.கே. சசிகலா தரப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அதிமுக கொடி பொருத்திய வாகனத்தில் சசிகலா வந்தார். தொடக்க விழாவில் பேசிய சசிகலா மருத்துவமனையில் ஜெயலலிதாவிற்கு என்ன நேர்ந்தது என்பதை விளக்கினார். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. 2016 தேர்தல் முடிஞ்சு 72 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கோம். நான் வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு வர்றதுக்கு நல்ல நாள் பார்த்து வச்சிருக்கோம். திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. அதுலதான் அம்மாவுக்கு இப்படி ஆனது. ஆனா வெளியில என்னென்ன கதை கட்டி விட்டாங்க நம்ம எதிரியெல்லாம். இந்த அம்மா தான் கொண்டுட்டு ஓ பன்னீர்செல்வத்திற்கு பதிலாக தமிழ்நாட்டின் முதல்வராக முடிவெடுத்ததற்கான காரணத்தை சசிகலா கூறினார். அவர் ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு அவராலையும் வெளில சொல்ல முடியல. அதுக்கப்புறம் பார்த்தேன், இதை எப்படியே விட்டுட்டு போனா பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் நான் ஆகுறேங்கிற முடிவுக்கு வந்தேன். அதுக்குள்ள பன்னீர்செல்வத்துக்கு என்ன ஆச்சோ தெரியல. அவருக்கே தெரியும், எல்லாரையும் வச்சு ஒன்னா வச்சுதான் பேசுற. என்ன ஆயிடுச்சு, திடீர்னு போய் அம்மா சமாதியில போய் உட்காந்துட்டாரு. போய் உட்காந்து தர்மபுத்திரன்ட்டார். அது யாரோ சொல்லி இருக்காங்க, எல்லாருக்கும் புரியும். பெங்களூரு சிறையில் இருந்து சென்னை சிறைக்கு மாற்ற முயற்சி நடந்ததாகவும், அப்படி மாறியிருந்தால் என்ன நடக்கும் என்றும் சசிகலா பகீர் தகவலை வெளிப்படுத்தினார். உள்ளார பாத்தீங்கன்னா டெய்லியே எனக்கு பிரச்சனை. இவர் இங்க இருந்துகிட்டு அங்க உள்ளவங்களோட பேசிக்கிட்டு ஆபீசருங்களை எல்லாம் கையில போட்டுக்கிட்டு நான் உக்காந்தா தப்பு, அங்க நின்னா தப்பு, இப்படிதான் அந்த ஜெயிலையும் நான் இருந்துட்டு வந்திருக்கேன். அம்மா நீங்க சென்னை ஜெயிலுக்கே நம்ம மாத்திக்கலாம், நீங்க ஏன் பெங்களூர்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுல செங்கோட்டையன் ரொம்ப கேட்டாரு. அத அம்மா இங்க மாத்திக்குவோம். ஏதோ தெய்வாதீனமா எனக்கு கடவுளே சொன்னிச்சு போல இருக்கு. இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பேனாங்கிறதே கஷ்டம். புதிய கட்சியை தொடங்குவதாக திடீர் அறிவிப்பு வெளியிட்ட சசிகலா அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அடங்கிய கொடியையும்
கட்சி பாடலையும் அறிமுகப்படுத்தினார். புதிய களத்தை காணப்போகிறோம். ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறோம். இதையடுத்து சசிகலாவின் வாகனத்தில் இருந்த அதிமுக கொடி அகற்றப்பட்டு புதிய கொடி பொருத்தப்பட்டது. தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரியில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2 நாட்கள் பயணமாக நேற்று மதியம் கன்னியாகுமரிக்கு வந்த முதலமைச்சர் அகஸ்தீஸ்வரம் ஊராட்சிக்குட்பட்ட பெருமாள்புரம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் புதிதாக கட்டப்பட்ட 90 வீடுகளை பயனாளிகளிடம் ஒப்படைத்தார். அப்போது வீடுகளை பார்வையிட்டு முகாம் வாழ் தமிழர்களுடன் கலந்துரையாடினார். வீடெல்லாம் எப்படி கட்டி தந்திருக்கு, நல்ல வசதியா இருக்கா, உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய மாதிரி இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. நல்ல வசதியா கட்டி தந்திருக்கிறாங்க, நல்ல மாதிரி இருக்குது, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நீங்க கொடுத்த உதவியால எல்லாமே நல்லபடியா நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பேசணும். எங்களுக்கான ரேஷன் நிதி இல்ல, அதை பாருங்கன்னு சொன்னா அவரு அதை நான் அமைச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து நாகர்கோவில் புத்தளம் கல்லடி விளைவில் அமைக்கப்பட்டுள்ள மு.க.ஸ்டாலின் படைப்பகம் மற்றும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிலையை திறந்து வைத்தார். நாகர்கோவில் வேப்பமூடு பூங்காவில் 50 லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள பொன்னப்ப நாடார் முழு உருவ சிலையையும் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 25 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் இந்த முறை 30க்கும் மேற்பட்ட இடங்களை கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதில் தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்டவை புதிதாக இணைந்திருப்பதால் கூட்டணி கட்சிகள் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட தற்போது குறைவான தொகுதிகளை பெற்றுக்கொள்ள திமுக தலைமை அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் இம்முறை 30க்கும் மேற்பட்ட இடங்களை கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மாநிலங்களவை தேர்தலில் திமுக கூட்டணிக்கு 4 இடங்கள் கிடைக்கும் நிலையில் அதில் ஒன்றை காங்கிரஸ் கேட்பதாக கூறப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தலில் மேயர் பதவிகளை ஒதுக்க வேண்டும் என்றும் திமுகவிடம் காங்கிரஸ் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் கடந்த தேர்தலை விட காங்கிரசுக்கு 2 அல்லது 3 இடங்களை கூடுதலாக திமுக வழங்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்ற நம்பிக்கையில் 10,000 ரூபாய் உதவித்தொகையை எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்தித்தவர் திமுக அரசு வழங்கக்கூடிய உரிமைத் தொகை என்பது காலம் காலமாக வஞ்சிக்கப்பட்ட பெண்களின் மேம்பாட்டிற்கானது என்பதால் அதை வரவேற்பதாக கூறினார். அதிமுக ஆட்சிக்கு வராது என்கிற நம்பிக்கையில் இந்த அறிவிப்பை செய்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் இணைந்தால் அதை வரவேற்பதாக திருமாவளவன் தெரிவித்தார். மீண்டும் அதிமுகவிலே தன்னை இணைத்துக் கொள்ள, அந்த கூட்டணியிலே இணைத்துக் கொள்ள விருப்பம் தெரிவித்தார். ஆனால் மேனாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு அவருக்கு இடம் தரவில்லை என்பது ஏனென்று நமக்கு விளங்கவில்லை. அவர் திமுக அணியில் சேருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சில ஊடகங்களின் மூலம் யூகங்களாக நாம் பார்க்க நேர்ந்தது, படிக்க நேர்ந்தது. ஒருவேளை அவர் திமுக கூட்டணியில் இடம்பெறும் சூழல் அமைந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகிழ்ச்சியோடு வரவேற்கும். விஜய் யாரோ எழுதி கொடுப்பதையே பேசி வருவதாகவும் கட்சி தொடங்கிய நாள் முதல் திமுக எதிர்ப்பு என்பதை மட்டுமே ஒற்றை அஜெண்டாவாக கொண்டிருப்பதாகவும் கூறினார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இன்று சென்னை வருகிறார். தமிழ்நாடு, புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் தேர்தல் அறிவிப்பு ஓரிரு வாரங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்காக தயாராகி வருகின்றன. சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகளை மாநில தேர்தல் ஆணையமும் தீவிரப்படுத்தியுள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் தேர்தல் முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழு இன்று சென்னை வருகிறது. மதியம் 2 மணிக்கு சென்னை வரும் குழுவினர் தனி விமானம் மூலம் புதுச்சேரி செல்கின்றனர். அங்கு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகள் குறித்து அரசியல் கட்சி பிரதிநிதிகள், தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆய்வு செய்துவிட்டு மாலை 6 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கின்றனர். தொடர்ந்து நாளை காலை அங்கிருந்து புறப்பட்டு 11 மணிக்கு சென்னை வருகின்றனர். முதற்கட்டமாக தலைமைச் செயலர், டிஜிபி, மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை, வருமான வரி, சுங்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகின்றனர். அதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்ட பின் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்குக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிவிட்டு அன்றைய தினம் மாலை டெல்லி செல்கின்றனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.
சென்னை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்த போதும் தென் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் வட தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது. வரும் மார்ச் 1ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சேலம், தருமபுரி ஆகிய மாவட்டங்களிலும் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என தெரிவித்துள்ளது. மேலும் வரும் 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. விருத்தாச்சலத்தில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் வழங்கப்பட்ட சேலையை வாங்க மக்கள் முண்டியடித்த காட்சிதான் இது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த விஜய மாநகரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை ஒட்டி பிரியாணி மற்றும் சேலை வழங்கக்கூடிய விழா நடைபெற்றது. இதில் பிரியாணி மற்றும் சேலை வாங்க மக்களிடையே உருவான போட்டி ஒரு கட்டத்தில் மோதலாக மாறியது. அதிமுக நிர்வாகிகள் தூக்கி வீசிய சேலையை பிடிக்க முயன்ற மக்கள் கீழே விழுந்து காயமடைந்தனர். அதேபோல திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி புறவழிச்சாலையில் ஜெயலலிதா பிறந்தநாளை ஒட்டி நடைபெற்ற அன்னதான விழாவில் பொதுமக்கள் உணவு வாங்க முண்டியடித்துக் கொண்டனர். கூட்டத்தால் திரளான மக்கள் உணவு கிடைக்காமல் வெறுங்கையுடன் திரும்பினர். உதகை அருகே புலி தாக்கி தோடர் பழங்குடியின முதியவர் உயிரிழந்த நிலையில் அந்த பகுதி மக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சின்னக்காடி மந்தையை சேர்ந்த புல்தாஸ் குட்டான் என்ற முதியவர் திங்கட்கிழமையன்று காடுமந்து அருகே புலி தாக்கி உயிரிழந்தார். கடந்த சில மாதங்களாகவே அந்த பகுதியில் புலி நடமாட்டம் இருப்பதாக புகார் அளித்தும் வனத்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி பழங்குடியின மக்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் புலி தாக்கி முதியவர் உயிரிழந்த நிலையில் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட தோடர் பழங்குடியின மக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தோடா மக்கள் வாழ்வாதாரம் இல்ல, எல்லாத்தையும் அழிஞ்சிட்டு இருக்குது. யானை டெய்லி மனுஷனை சாகடிச்சிட்டு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னோம். ஏதோ அன்எக்ஸ்பெக்டா நடந்துருச்சு, இது ஒரு விஷயம் விட்டு கொடுங்க, ஏதோ நடந்துருச்சு, உங்க கூட கோஆபரேட் பண்றோம்னு சொன்னாங்க. நாங்களும் சரின்னு சொல்லி மாவட்ட நிர்வாகத்தோட உத்தரவாதத்தை நம்பி நாங்கள் சரின்னு வந்துட்டோம். இன்னைக்கு 1 வருஷம் ஆச்சு, மறுபடியும் அதே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அவர்கள் கலைந்து சென்றனர். வீரப்பூரில் பொன்னர் சங்கர் கோவிலில் வேடுபரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வீரப்பூரில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பெரிய காண்டியம்மன் பொன்னர் சங்கர் கோவிலில் மாசி திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பொன்னர் குதிரை வாகனத்தில் சென்று அம்பு போடும் வேடுபரி விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதையொட்டி பெரிய காண்டியம்மன் கோவிலில் இருந்து சாம்புவன் காளை முன் செல்ல, அதைத் தொடர்ந்து வெண்பட்டு உடுத்தி பொன்னர் குதிரை வாகனத்தில் கையில் அம்பு ஏந்தியபடி செல்ல 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அணியாப்பூர் குதிரை கோவிலில் வேடுபரி நிகழ்ச்சி நடந்தது. வழியெங்கும் குவிந்திருந்த மக்கள் வெள்ளத்தில் மிதந்து சென்ற சுவாமிகளின் மீது பக்தர்கள் பூக்களையும் பூ மாலைகளையும் தூவி வழிபட்டனர். இந்த விழாவில் கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, அரியலூர், கோவை, சேலம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வேடுபரி நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்று பிற்பகலில் பெரிய காண்டியம்மன் திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது. பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மாசி திருவிழாவின் 3ஆம் நாளில் குமரவிடங்க பெருமாள் யானை வாகனத்திலும் தெய்வானை அம்பாள் சரப வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் மாசி திருவிழா தொடங்கியதை அடுத்து சுவாமி மற்றும் அம்பாளின் திருவீதி ஊலா நாள்தோறும் நடைபெற்று வருகிறது. 3ஆம் நாளான நேற்று குமரவிடங்க பெருமாள் வள்ளி தெய்வானையின் வீதி ஊலா நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
இதனிடையே ஜப்பானியர்கள் 60 பேர் குழுக்களாக வந்து செந்தில் ஆண்டவரை தரிசனம் செய்தனர். ஜப்பானைச் சேர்ந்த பால கும்ப குருமணி என்பவர் தலைமையில் வந்த அவர்கள் சத்துரு சம்ஹார பூஜையில் கலந்து கொண்டனர். இவ்வாறு ஆயுதங்களுடன் ஊர் மக்கள் தேடி வருவது திருடனை அல்ல, 15க்கும் மேற்பட்டோரை கடித்த நாயை திருநெல்வேலி மாவட்டம் திருப்பணி கரிசல்குளம் பகுதியில் வெறிநாய் ஒன்று சுற்றி திரிந்தது. அந்த பகுதியை சேர்ந்த சிறுவன் உட்பட 18 பேரை அந்த நாய் விரட்டி கடித்துள்ளது. இதனால் காயமடைந்தவர்கள் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சாலையில் சென்றவர்கள் மட்டுமின்றி அந்த நாய் வீடுகளுக்குள்ளும் புகுந்து பலரை கடித்த நிலையில் அந்த பகுதியினர் அதிர்ச்சியிலும் அச்சத்திலும் உள்ளனர். இந்நிலையில் அந்த நாயை மரக்கம்பு, கல் உள்ளிட்டவற்றுடன் அந்த பகுதி மக்கள் தேடி வருகின்றனர். முதுபெரும் அரசியல் தலைவர் நல்லக்கண்ணுவுக்கு அதிதீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் கடந்த 1ஆம் தேதி சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று உடல்நலன் குறித்து மருத்துவர்களிடம் விசாரித்தார். தொடர்ந்து நேற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி. ராஜா, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி ஆகியோர் நேரில் நலம் விசாரித்தனர். அவர்கள் இப்பொழுது நினைவு இல்லை. ஒரு முறையும் மீண்டெழுந்து வந்ததைப் போல இப்பொழுதும் அவர் இதிலிருந்து மீள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இரவு மருத்துவர்கள் செய்திருக்கிற சிகிச்சையின் காரணமாக இப்போது காலையிலே சற்று முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் நல்லக்கண்ணுவுக்கு பல்வேறு மருத்துவத்துறை நிபுணர்களால் அதிதீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் நல்லக்கண்ணுவுக்கு உடல்நிலையில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டதை அடுத்து அவருக்கு அளிக்கப்பட்டு வந்த செயற்கை சுவாச கருவி சிகிச்சை மற்றும் மருந்துகள் பல்வேறு மருத்துவ நிபுணர்களின் பரிந்துரைப்படி அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவரது உடல்நிலையை பல்வேறு சிகிச்சைகள் மூலம் சீராக்க அதிதீவிர முயற்சி எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கேரளா என்பது ஆங்கிலேயர் வைத்த பெயர் என்பதால் மலையாளத்தில் தாங்கள் கேரளம் எனும் குறிப்பிடுவதைப் போலவே மாநிலம் அழைக்கப்பட வேண்டும் என கோரி கடந்த 2024ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டது. அது பின்னர் மத்திய சட்டத்துறையின் பார்வைக்கு அனுப்பப்பட்டது. இரு அமைச்சகங்களும் அதை ஏற்ற பின்னர் மத்திய அமைச்சரவை ஒப்புதலுக்கு அனுப்பின. அதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இம்மசோதாவுக்கு ஒப்புதல் தரப்பட்டது. இத்தகவலை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து கேரள சட்டப்பேரவைக்கு அந்த பெயர் திருத்த மசோதாவை குடியரசுத் தலைவர் அனுப்பி வைப்பார். அங்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட பின் அது மத்திய அரசுக்கு அனுப்பப்படும். பின்னர் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் நாடாளுமன்றத்தில் அடுத்த கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தும். நாடாளுமன்றம் ஒப்புதல் தந்த பின் அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் அட்டவணையில் அந்த மாற்றம் பதிவு செய்யப்படும். கேரளாவில் சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் மேயில் நடைபெறவுள்ள நிலையில் மத்திய அரசு இதை துரிதப்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய்க்கான இலவச தடுப்பூசி போடும் திட்டத்தை மத்திய அரசு விரைவில் தொடங்க உள்ளது. இந்தியாவில் ஆண்டுதோறும் சுமார் 80,000 பெண்கள் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு 42,000க்கும் மேற்பட்ட இறப்புகள் பதிவாகின்றன. இதை தடுப்பூசி மற்றும் ஆரம்பகால பரிசோதனை மூலம் பெருமளவில் தடுக்க முடியும் சூழலில் இந்தியாவில் முதல் முறையாக சிறுமிகளுக்கு இலவசமாக கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த மாதம் 27ஆம் தேதி தொடக்கி வைத்தார். இந்நிலையில் நாடு முழுவதும் 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய்க்கான இலவச தடுப்பூசி திட்டத்தை மத்திய அரசு விரைவில் தொடங்க உள்ளது. 5 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசிகள் பள்ளிகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வகைகள் 16, 18 மற்றும் வகைகள் 6, 11 பாதுகாக்கும் கார்டிசால் என்ற தடுப்பூசி ஒருமுறை மட்டுமே செலுத்தப்பட உள்ளது. வெளிச்சந்தைகளில் 15 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு கார்டிசால் 4 தடுப்பூசி 14,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் பெரும்பாலான குடும்பங்களில் சிறுமிகளுக்கு இந்த தடுப்பூசியை செலுத்த முடியாத சூழல் உள்ளது. இதனை உணர்ந்தே சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய்க்கான இலவச தடுப்பூசி போடும் திட்டத்தை மத்திய அரசு தொடங்க உள்ளது. இந்திய பங்குச்சந்தை கடும் சரிவை சந்தித்ததால் முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 4 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் 974 புள்ளிகள் சரிந்து 82,000
319ஆக வர்த்தகத்தை நிறைவு செய்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான நிப்டி 253 புள்ளிகள் சரிவை கண்டு வர்த்தக நேர முடிவில் 25,459ஆக இருந்தது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஆந்த்ரோபிக் நிறுவனம் கிளவுட் செக்யூரிட்டி என்ற புதிய AI தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்த நிலையில் TCS, இன்ஃபோசிஸ் உள்ளிட்ட முன்னணி IT நிறுவன பங்குகளை முதலீட்டாளர்கள் தொடர்ந்து விற்பனை செய்ததால் பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்தித்தது. இதன் காரணமாக ஒரே நாளில் முதலீட்டாளர்களுக்கு 4 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. இதனிடையே அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் பதற்றம் காரணமாக 3வது நாளாக தங்கம் விலை உயர்ந்தது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,890 ரூபாய்க்கும், சவரன் 240 ரூபாய் உயர்ந்து 1,19,120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 3 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 3,760 ரூபாய் உயர்ந்துள்ளது. எனினும் வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 290 ரூபாய்க்கும், 1 கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்து 2,90,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 20 ஓவர் உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் ஹாரி புரூக்கின் அதிரடி சதத்தால் இங்கிலாந்து அணி பாகிஸ்தானை வீழ்த்தி முதல் அணியாக அரையிறுதிக்குள் நுழைந்தது. இலங்கையின் பல்லேகலேவில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களின் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 164 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக அந்த அணியின் தொடக்க வீரர் ஃபர்கான் 63 ரன்கள் எடுத்தார். 165 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணியின் தொடக்க வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டை பறிகொடுத்த போதும் மறுமுனையில் அணியின் கேப்டன் ஹாரி புரூக் ஒற்றை ஆடாக நிலைத்து நின்று அதிரடி காட்டினார். 4 சிக்சர்கள் 10 பவுண்டரிகள் விளாசி 50 பந்துகளில் சதம் விளாசிய ஹாரி புரூக் 100 ரன்களில் ஆட்டமிழந்தார். வெற்றி பெற 4 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்ததால் பரபரப்பு தோற்றியது. முடிவில் இங்கிலாந்து அணி 19.1 ஓவரில் 8 விக்கெட்டுகளை இழந்து 166 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் இங்கிலாந்து அணி தொடர்ந்து 5வது முறையாக 20 ஓவர் உலகக்கோப்பை அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தியுள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பையில் பாகிஸ்தானுக்கு எதிரான 4 போட்டிகளிலும் இங்கிலாந்து வெற்றி பெற்றுள்ளது. அத்துடன் இந்த போட்டியில் ஹாரி புரூக் சதம் விளாசியதன் மூலம் 20 ஓவர் உலகக்கோப்பையில் சதம் விளாசிய முதல் கேப்டன் என்ற சாதனையை படைத்தார். பாகிஸ்தான் அணி இதுவரை விளையாடிய 2 போட்டிகளிலும் தோல்வியடைந்ததால் அரையிறுதி வாய்ப்பு மங்கியுள்ளது. இந்த பாடலை யாருக்காக எழுதினாரோ அவரையே கரம் பிடித்துள்ளார் பிரபல ராப் பாடகர் வேடன். ஆம், தனது காதலியும் எழுத்தாளருமான நவமி லதாவை திருச்சூரில் உள்ள இல்லத்தில் எளிய முறையில் பாடகர் வேடன் திருமணம் செய்து கொண்டார். வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் என்ற பாடல் மூலம் பிரபலமான கேரளாவைச் சேர்ந்த ராப் பாடகர் வேடன் மஞ்சுவல் பாய்ஸ், நரிவேட்டை உள்ளிட்ட மலையாள படங்களில் பாடல் பாடி விருதுகளை அள்ளினார். தமிழிலும் பைசன் படத்தில் ரெக்க ரெக்க எனும் பாடலை பாடி ரசிகர்கள் மனதை வேட்டையாடினார். அண்மையில் தனது காதலி நவமி லதாவை ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்திய வேடன் அவரை திருமணம் செய்ய இருப்பதாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இவர்களது திருமணம் திருச்சூரில் எளிய முறையில் நடைபெற்றது. செம்புகாவு துணை பதிவாளர் அலுவலகத்தில் இருவரும் பதிவு திருமணம் செய்து கொண்டனர். நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கலந்து கொண்டு எழுத்தையும் இசையையும் வாழ்த்தினர். சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். வருங்கால திட்டம் என்ன, மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவாரா என்பன போன்ற பல கேள்விகளுக்கு ஓ பன்னீர்செல்வம் பதிலளித்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சாதனைகள், இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. அதிமுகவில் முதலமைச்சர் பதவியில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் அண்மையில் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ளதாக கூறியது அரசியல் வட்டாரத்தில் பல விவாதங்களை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் உள்ள தனது அலுவலகத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை கொண்டாடிய பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு முதலமைச்சராக பதவியேற்குமாறு தன்னை வற்புறுத்தியதால் தான் அதை ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்தார். நான் முதலமைச்சராக வருவதற்கு விரும்பவில்லை என்று சொன்னேன். என்னை கட்டாயப்படுத்திதான் அந்த முதலமைச்சர் பதவியை ஒப்புக்கொள்ள வைத்தார்கள் என்பதுதான் வரலாறு. கோர்ட்ல போய் நான் வேட்டி கட்டக்கூடாது, கொடி கட்டக்கூடாது, இதெல்லாம் யாரு செய்வா? ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன், கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறேன். நான் என்ன தவறு செய்தேன் மட்டும் கேட்கிறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டதற்கான காரணத்தையும் கூறினார். பன்னீர்செல்வத்தை கொண்டு போய் ராமநாதபுரம் எலெக்ஷன்ல
வேட்பாளரை நிறுத்திருக்கிற சொன்ன முட்டாள்தனமான ஐடியா யார் சொன்னது? எடுத்தனை கேட்டாரு. என்னை நிக்கணும்னு சொன்னாலும் வாயடைச்சு போனாங்க. யாருக்கு மூச்சு விட்ட பேச்சு இல்லை. போங்க போய் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவுன்னு அறிக்கை விட்டு இருங்க, நம்மளுக்குன்னு ஒரு காலம் பின்னால் வரும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். என்னை வீட்டுக்கு வந்து நான் யாருன்னு சொல்ல, அரசியல் நாகரிகம் நான் சொல்லலை. விடிய 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 எங்க பையங்களை 2 பேரையும் கூட்டு வந்துட்டு எங்க மருமகனையும் கூட்டு வந்து நீங்க அவசியம் நிக்கணும்னு சொல்லி என்னை வற்புறுத்தியதன் காரணமாக தான் நான் வருங்கால திட்டம் என்ன என்ற கேள்விக்கும் ஓ பன்னீர்செல்வம் பதிலளித்தார். எந்த நிலையிலும் நான் தனி கட்சி துவங்க மாட்டேன். இந்த கழகம் மீட்டெடுப்பதற்கு உரிமையை, அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் தோற்றுவிக்கப்படுறது. அதுக்கு நான் உறுப்பினரே சேர்க்கல. இருக்கிறவங்களை வச்சு சட்ட போராட்டம் கோர்ட்ல நடத்திட்டு இருக்கேன். அமித்ஷாவை தான் சந்தித்த போது திமுக ஜெயிக்கும் என அமித்ஷாவை கூறியதாகவும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். அவங்க அந்த அலையன்ஸ்ல இருக்க கூட்டணி அப்படியே தக்க வச்சிட்டு இருக்காரு. ஒரு ஆள் கூட வெளியேறல அந்த கூட்டணி. இந்த கூட்டணி இப்ப பலமான கூட்டணியா இருக்கு. உறுதியா அவங்கதான் ஜெயிப்பாங்க. நீங்க பிரிஞ்சு கிடக்குது எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்க அப்படின்னு என்ன கேட்டாரு. ஐயா, நான் வந்து இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க சின்னம்மா கூட்டம் வருவாங்க, டிடிஏ கூட்டம் வருவாங்க, எடப்பாடியை கூட்டம் வருவாங்க, பன்னீர்செல்வத்தை கூட்டம் வருவாங்க. நான் இப்போ வந்திருக்கேன் நீங்க கூட்டனால. ஏன்னா நான் இந்தியா விட்டு வெளியே போயிட்டேன். இருந்தாலும் நீங்க கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். கட்சி அனுப்பிச்சு விடுங்க, அவங்களுக்கு பெரிய புண்ணியம் வந்து கும்பிட்டேன். பன்னீர்செல்வம் ஜி, நான் சொல்லிட்டே இருக்கிறேன். போன வட்டம் வரும்போது சொன்னேன், இப்போ 9ஆம் தேதி வருவாரு, திரும்ப நான் பிரசு சொல்றேன்னு சொன்னாரு. அவர் போய் போனாரு. அவர் சொன்னாரு, கேட்கல. எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்று அதிமுகவில் இணைவீர்களா என்ற கேள்விக்கும் ஓ பன்னீர்செல்வம் பதிலளித்தார். ஔவையார் என்ன சொல்லியிருக்காரு? ஔவையார் மதியார் வாசலை போடி சட்டப்பேரவை தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவீர்களா என்ற கேள்விக்கு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறினார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். குடிமைப்பணி தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய கால அவகாசத்தை நீட்டித்து யுபிஎஸ்சி அறிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமையுடன் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் இணையதள முடக்கம் உள்ளிட்ட காரணங்களால் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி வரை அவகாசத்தை நீட்டித்தது. இந்திய வனத்துறை தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கும் இந்த கால அவகாசம் பொருந்தும் என்று யுபிஎஸ்சி அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பவித்திரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசலில் சீறி பாய்ந்தன. 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் களத்தில் இறங்கி காளைகளின் திமிலை பிடித்து அடக்கினர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மின்விசிறி, மிக்சி, சைக்கிள், தங்க நாணயம் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி திருவெண்டார்கோயில் அருகே சாலையில் சென்ற வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக வந்திருந்த சுமார் 25 பேர் வேனில் பயணித்தனர். திருவெண்டார்கோயில் மேம்பாலம் அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையில் கவிழ்ந்தது. நல்வாய்ப்பாக லேசான காயங்களுடன் அனைவரும் உயிர் தப்பினர். மகளிர் உரிமைத் தொகை 5000 ரூபாய் வழங்கப்பட்டதை முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கொச்சைப்படுத்தி பேசியிருப்பது தவிர்க்க வேண்டிய ஒன்று என அமைச்சர் ஏவா வேலு கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த 5000 எதிர்பார்த்து பல குடும்பம் தமிழ்நாட்டில் இருக்கிறது, கோடிக்கணக்கான. எனவே அந்த குடும்பத்திற்கு அவளுக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்கு தான் அதை செய்திருக்கிறார் ஒழிய அமைச்சராக அதை கொச்சைப்படுத்து என்பது தவிர்க்கப்பட வேண்டியது. சென்னை நகரின் கோடைக்கால குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய ஆந்திர பிரதேச மாநிலம் கண்டலேறு அணையில் இருந்து தமிழ்நாட்டிற்கு கிருஷ்ணா நதி நீர் திறக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக வினாடிக்கு 500 கன அடி வீதம் திறக்கப்பட்டுள்ள இந்த நீரானது தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டையை அடைந்து பின் பூண்டி ஏரிக்கு சென்றடையும். வரும் நாட்களில் நீரின் அளவு படிப்படியாக அதிகரிக்கப்பட உள்ளதால் சென்னையில் கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என எதிர்பார்க்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் நாளை காலை 10 மணிக்கு பாமக கலந்தாய்வு கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். வருகிற சட்டமன்ற தேர்தல் குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக ராமதாஸ் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் கிடாவரை கிராமத்தில் முன்பகை காரணமாக முதியவரை சாதி பெயர் சொல்லி திட்டி பாட்டிலால் தாக்கிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். பாண்டி என்பவரை தாக்கி ரத்தக்காயம் ஏற்படுத்திய பெருமாள் என்பவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது.
நெல்லை மாவட்டம் திருப்பணி கரிசல்குளம் பகுதியில் வெறிநாய் கடித்து 18 பேர் காயமடைந்தனர். அப்பகுதியில் சுற்றி வந்த தெருநாய் ஒன்று வேலைக்கு செல்வோர், பெண்கள், சிறுவர்கள் என தெருவில் செல்வோரை எல்லாம் விரட்டி கடித்துள்ளது. இதையடுத்து நாய்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நாயை அப்பகுதியினர் ஆயுதங்களுடன் தேடி செல்லும் வீடியோவும் வெளியாகியுள்ளது. ஹொசூரில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரியில் திடீரென தீப்பற்றி எரிந்த காட்சிகள்தான் இவை. ஹொசூர் உள்வட்ட சாலையில் கொத்தூர் சந்திப்பு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியில் தீப்பிடித்து எரிவதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோவிலில் 50ஆம் ஆண்டு பூச்செறிதல் விழா விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி அம்மனை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். பல வகையான பூக்களை எடுத்து வந்து அம்மனுக்கு செலுத்தினர். மார்ச் 10ஆம் தேதி காப்பு கட்டுதலும், 17ஆம் தேதி கரகம், மது, முளைப்பாரி ஊர்வலம் ஆகியவை நடைபெறும். மார்ச் 18ஆம் தேதி காவடி, பூக்குழி, பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் திம்மாம்பேட்டை கிராமத்தில் எருது விடும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. குறைந்த நேரத்தில் குறிப்பிட்ட இலக்கை கடந்த காளைக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. எருது விடும் விழாவை காண பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்தனர். உதகையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் இருசக்கர வாகனங்கள் மீது மோதி நின்ற விபத்து காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சவுத்விக் சாலையில் உதகையில் இருந்து குன்னூர் நோக்கி சென்ற கார் மிக வேகமாக சென்றது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் இருபுறங்களிலும் நின்றிருந்த இருசக்கர வாகனங்களின் மீது மோதியது. நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் போட்டி ஓட்டுக்கொண்டு அதிவேகமாக சென்ற வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. திங்கட்கிழமை அன்று பழுதாகி நின்ற என்என்எல் நிறுவன பேருந்து பின்னர் பழுதை சரி செய்து கொண்டு மதுரைக்கு புறப்பட தயாரானது. அப்போது என்என்எஸ் நிறுவன பேருந்தும் மதுரைக்கு புறப்பட்டது. நேர ஒதுக்கீட்டின்படி தங்களது பேருந்துக்கு பின்னரே அடுத்த பேருந்து இயக்க வேண்டுமென என்என்எல் பேருந்து நிறுவன ஊழியர் கூறியதால் இரு தரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் இரு நிறுவன பேருந்துகளும் போட்டி போட்டுக் கொண்டு சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. அதிமுகவின் வாக்குறுதிகள் திமுகவிற்கு நெருக்கடியை கொடுப்பதாக அதிமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் கௌதமி தெரிவித்துள்ளார். சென்னை ஆர்கே நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் தேர்தலில் தான் போட்டியிடுவதை எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்வார் என கூறினார். கண்டிப்பா வரவேற்க வேண்டிய விஷயம் இல்லைங்களா? கண்டிப்பா வரவேற்க விஷயம். ஏன்னா இதுல ஒவ்வொரு குடும்பத்தோடைய கஷ்டம் என்ன அப்படிங்கறது அண்ணன் புரிஞ்சிருக்காரு. இதுலயே தெரியுது உங்களுக்கு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே சாலை ஓரம் நின்றிருந்த லாரி மீது குஜராத் நோக்கி சென்ற மற்றும் ஒரு கண்டெய்னர் லாரி பயங்கரமாக மோதி விபத்திற்குள்ளானது. இதில் லாரியின் முன்பகுதி அப்பளம் போல நொறுங்கிய நிலையில் ராஜஸ்தான் மாநில ஓட்டுநர் சோனி லேசான காயங்களோடு உயிர் தப்பினார். இமாச்சல் பிரதேச மாநிலம் குலு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. குலு மாவட்டத்தின் மணிக்கரன் பள்ளத்தாக்கில் வர்ஷாயினி என்ற மலைத்தொடரில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டு பாறைகள் உருண்டு விழுந்தன. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் உள்ளூர் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். Finally road full power band 24 hour गाठीगाड़ बांध खिसकता हुआ यहाँ. ராஜஸ்தான் கல்வித்துறை அமைச்சர் மதன் திலாவரை பார்த்து, கல்வி அமைச்சர் என்ற முறையில் உங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்திருக்க வேண்டும் சார் என பள்ளி மாணவி கூறிய வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. ராஜஸ்தான் கல்வித்துறை அமைச்சர் மதன் திலாவர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பள்ளி மாணவி அவரிடம் ஆங்கிலத்தில் தனது கோரிக்கையை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் மாணவியை ஹிந்தியில் பேச சொன்னார். அதற்கு பதிலளித்த மாணவி, கல்வி அமைச்சர் என்ற முறையில் உங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்திருக்க வேண்டும் சார் என கூறினார். இதற்கு தமக்கு ஆங்கிலம் தெரியாது என அமைச்சர் கூறியதை தொடர்ந்து மாணவி ஹிந்தியில் பேசினார். हिंदी
மாநிலம் ஹைதராபாத் அருகே கல்கி 2898 ஏடி இரண்டாம் பாகம் படப்பிடிப்பின் போது நடிகர் கமல்ஹாசனை சந்தித்த புகைப்படத்தை நடிகர் அமிதாப் பச்சன் பகிர்ந்துள்ளார். நாகஸ்வின் இயக்கத்தில் வெளியான கல்கி 2898 ஏடி திரைப்படத்தில் அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், பிரபாஸ், தீபிகா படுகோன், துல்கர் சல்மான் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். இப்படத்தின் இரண்டாம் பாகம் உருவாகி வருகிறது. அந்த வகையில் ஹைதராபாத் அருகே படப்பிடிப்புகள் நடைபெற்று வரும் நிலையில் அங்கு வந்த நடிகர் கமல்ஹாசனை அமிதாப் பச்சன் சந்தித்துள்ளார். ஆந்திராவில் கலப்பட பால் குடித்ததில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் 12 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதற்கான காரணம் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆந்திர பிரதேசத்தின் ராஜமுந்திரி அருகே நரசபுரம் கிராமத்தில் வரலட்சுமி பால் பண்ணை என்ற பெயரில் அங்கீகாரம் பெறாத பால் பண்ணையை அட்டல கணேஸ்வர ராவ் என்பவர் நடத்தி வருகிறார். இந்த பண்ணையின் மூலம் லாலாச்செருவு மற்றும் சௌடேஸ்வரி நகர் மக்களுக்கு அன்றாடம் பால் விநியோகம் செய்து வருகிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கணேஸ்வர ராவ் விநியோகித்த பாலை குடித்த சில மணி நேரத்தில் பலருக்கு வாந்தி, குமட்டல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டன. இதனைத் தொடர்ந்து 48 மணி நேரத்தில் அடுத்தடுத்து 4 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள். மேலும் 12க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பால் வியாபாரி கணேஸ்வர ராவை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் 46 விவசாயிகளிடமிருந்து பாலை கொள்முதல் செய்து 106 குடும்பங்களுக்கு விநியோகம் செய்ததாக கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் களத்தில் இறங்கிய மாவட்ட நிர்வாகம் கலப்பட பாலை குடித்த 73 குடும்பங்களின் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பியுள்ளது. மேலும் 46 விவசாயிகளிடம் மாட்டிற்கு வழங்கப்பட்ட உணவு வகைகள் குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். మొత్తం నమూనాలను కూడా తీసుకొని డిఫరెంట్ ల్యాబ్స్కి టెస్టింగ్ పంపించారు. ఎవరైతే దీనికి ప్రధాన కారణమైనటువంటి వ్యక్తి పోలీస్ డిపార్ట్మెంట్ కస్టడీలో కూడా తీసుకున్నారు. ఇన్వెస్టిగేషన్ ముమ్మరంగా జరుగుతూ ఉంది. பாலில் யூரியா, டிடர்ஜென்ட் அல்லது ஃபார்மலின் போன்ற நச்சுத்தன்மை வாய்ந்த வேதிப்பொருட்கள் கலக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. பாலின் அடர்த்தியை அதிகரிக்கச் செய்யவும் புரதச்சத்து அதிகமாக இருப்பது போல் காட்டவும் யூரியா சேர்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. பால் கறந்த பிறகு அதில் நுரை வருவதற்காகவும் தண்ணீரை சேர்த்தால் ஏற்படும் மாற்றத்தை மறைக்கவும் சோப்புத்தூள் கலக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. பால் பல நாட்களுக்கு கெட்டுப்போகாமல் இருக்க பிணங்கள் அழுகாமல் இருக்க பயன்படுத்தப்படும் வேதிப்பொருளான ஃபார்மலின் கலக்கப்படுகிறது. பல பால் வியாபாரிகள் பாலில் உள்ள அமிலத்தன்மையை குறைத்து பால் தெரியாமல் இருக்க காஸ்டிக் சோடாவை சேர்க்கின்றனர். பாலை வெண்மையாக காட்டவும் பாக்டீரியாக்களை அழிக்கவும் ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட சேர்க்கப்படுகிறது. இந்த வேதிப்பொருட்கள் கலந்த பாலை குடிக்கும் போது ஏற்படும் பாதிப்புகளை 2 வகையாக பிரிக்கலாம். அதில் ஒன்று உடனடி பாதிப்பு, மற்றொன்று நீண்டகால பாதிப்பு. ராஜமுந்திரி சம்பவத்தைப் போல வீரியமிக்க வேதிப்பொருட்கள் இருந்தால் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும். யூரியா மற்றும் காஸ்டிக் சோடா சிறுநீரக வடிகட்டிகளை சிதைத்து சிறுநீர் வெளியேறுவதை தடுக்கும். கடுமையான வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி, குடல் பகுதியில் புண்களை உண்டாக்கும். நச்சுக்கள் இரத்தத்தில் கலப்பதால் ஆக்சிஜன் அளவு குறைந்து மூச்சுத்திணறல் ஏற்படும். சிறிது சிறிதாக கலப்படம் செய்யப்பட்ட பாலை தொடர்ந்து குடித்து வந்தால் நீண்டகால பாதிப்பாக புற்றுநோய் கூட ஏற்படலாம். குழந்தைகளுக்கு வளர்ச்சி குறைபாடு மற்றும் முன்கூட்டியே பருவமடைதல் போன்ற சிக்கல்கள் கூட உண்டாகும் என கூறப்படுகிறது. தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். மத நல்லிணக்கத்தை தமிழ்நாட்டில் காண வேண்டுமென்றால் வரும் தேர்தலில் பாசிச சக்திகளை வீழ்த்த வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை ஆதம்பாக்கத்தில் அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்து பேசிய அவர், இந்தியாவை பாதுகாக்க வேண்டுமென்றால் அம்பேத்கர், பெரியார் கொள்கைகளால் மட்டுமே முடியும் என கூறினார். சமத்துவத்தை, மத நல்லிணக்கத்தை நாம தமிழ்நாட்டில் காப்பாற்றணும்னா பாசிச சக்திகளை நாம வீழ்த்த வேண்டும். பாசிச சக்திகளும் அடிமைகளும் அனைத்து தொகுதியிலும் டெபாசிட் இழக்க வேண்டும். மயிலாடுதுறை காவிரி கரையில் அமைந்திருக்கூடிய தீப்பாய்ந்தாள் அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இளைஞர் ஒருவர் திடீரென்று தாவேகா கொடியுடன் தீமிதித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே கோவில் நிர்வாகத்தினர் அவரிடமிருந்த கொடியை பறித்து கண்டித்து அனுப்பினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே சேர்க்காடு வனப்பகுதியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. காய்ந்த மரங்கள் உள்ளிட்டவற்றில் பற்றிய தீ மளமளவென்று வேகமாக பரவியது.
விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மாரியம்மன் கோயில் மாசி திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. பழனி முருகன் கோயிலின் உபகோயிலான இந்த ஆலயத்தில் கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் மாசி திருவிழா தொடங்கியது. நேற்று மாரியம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் வீட்டின் அருகே சின்டெக்ஸ் டேங்கில் இருந்த தண்ணீரை காட்டெருமை குடித்து தாகத்தை தணித்துக் கொண்டது. குன்னூர் சுற்றுவட்டாரத்தில் நாளுக்கு நாள் காட்டெருமைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. ரயில்வே குடியிருப்பில் சுற்றித் திரிந்த காட்டெருமையால் மக்கள் அச்சமடைந்தனர். கிருஷ்ணகிரியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு இமெயில் மூலம் விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து தீவிர சோதனை நடந்தது. விரைந்து வந்த காவல்துறையினர், நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் பொதுமக்களை வெளியேற்றிவிட்டு சோதனை நடத்தினர். வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு நடத்தப்பட்ட சோதனையின் முடிவில் மிரட்டல் புரளி என்பது உறுதியானது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்த தனித் தேர்வர்கள் பிரத்யேக இணையதள வாயிலாக நுழைவுச் சீட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தனித் தேர்வர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்திற்கு சென்று ஹால் டிக்கெட் என்ற வாசகத்தினை கிளிக் செய்து விண்ணப்ப எண் போன்றவற்றை பூர்த்தி செய்து நுழைவுச் சீட்டை பெற்றுக் கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. 2007 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் சாம்பியன், 2014இல் ரன்னர் அப் என T20 உலகக்கோப்பை தொடர்களில் கோலோச்சி வந்த இந்தியா நடப்பு தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இலங்கை மற்றும் இந்தியாவில் நடைபெறும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் தற்பொழுது முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. இந்தியா லீக் சுற்றில் 4 போட்டிகளிலும் வென்று சூப்பர் 8 சுற்றுக்கு முதல் அணியாக முன்னேறியது. ஆனால் சூப்பர் 8 சுற்றில் தென்னாப்பிரிக்காவிடம் இந்தியா சந்தித்த 76 ரன்கள் வித்தியாசத்திலான படுதோல்வி இந்திய அணியின் நிகர ரன் ரேட்டை -3.8 என்கின்ற மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளியுள்ளது. மறுபுறம் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 107 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றதால் அந்த அணியின் ரன் ரேட் +5.35 என மிகவும் வலுவாக உள்ளது. இதனால் இந்தியாவிற்கான அரையிறுதி வாய்ப்பு தற்போதைக்கு குதிரை கொம்பாகவே உள்ளது. இந்தியா தனது அரையிறுதி நம்பிக்கையை தக்க வைக்க சென்னை சேப்பாக்கத்தில் நாளை நடைபெறும் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டியில் வெறும் வெற்றியை மட்டும் பெற்றால் போதாது, ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்ய வேண்டும். இந்தியா முதலில் பேட்டிங் செய்தால் ஜிம்பாப்வே அணியை 100 ரன்கள் அல்லது அதற்கும் அதிகமான வித்தியாசத்தில் வீழ்த்த வேண்டும். அப்பொழுதுதான் ரன் ரேட் கணிசமாக உயரும். ஒருவேளை இந்தியா முதலில் பந்து வீசினால் ஜிம்பாப்வே நிர்ணயிக்கும் இலக்கை மிக குறைந்த ஓவர்களில், உதாரணமாக 10 முதல் 12 ஓவர்களுக்குள் எட்டி பிடிக்க வேண்டும். ஜிம்பாப்வேவை தொடர்ந்து மார்ச் 1ஆம் தேதி கொல்கத்தாவில் நடைபெறும் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான கடைசி சூப்பர் 8 போட்டியிலும் இந்தியா கட்டாயம் வெற்றி பெற வேண்டும். இந்தியாவின் அரையிறுதி வாய்ப்பு மற்ற போட்டிகளின் முடிவுகளையும் சார்ந்துள்ளது. தென்னாப்பிரிக்கா அணி தனது மீதமுள்ள போட்டிகளில் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் ஜிம்பாப்வே ஆகிய இரு அணிகளையும் தோற்கடிக்க வேண்டும். அப்படி நடந்தால் தென்னாப்பிரிக்கா 6 புள்ளிகளுடன் முதலிடம் பிடிக்கும். இந்தியா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தை பிடித்து நேரடியாக அரையிறுதிக்கு செல்லும். மேற்கிந்திய தீவுகள் மற்றும் ஜிம்பாப்வே அணிகள் தலா 2 புள்ளிகளுடன் வெளியேறும். ஒருவேளை தென்னாப்பிரிக்கா தனது ஒரு போட்டியில் தோற்று இந்தியா தனது 2 போட்டிகளிலும் வென்றால் இந்தியா, தென்னாப்பிரிக்கா, மேற்கிந்திய தீவுகள் தலா 4 புள்ளிகளுடன் சமநிலையில் இருக்கும். இந்த சூழ்நிலையில் நிகர ரன் ரேட் மட்டுமே அரையிறுதியை தீர்மானிக்கும். இந்தியாவின் ரன் ரேட் தற்போது -3.8 என மிகவும் மோசமாக இருப்பதால் அடுத்த 2 போட்டிகளிலும் 70-80 ரன்கள் வித்தியாசத்தில் அல்லது 12-13 ஓவர்களுக்குள் இலக்கை எட்டி மிகப்பெரிய வெற்றிகளை பெற வேண்டும். இந்தியா இனி ஒரு போட்டியில் தோற்றாலும் உலக கோப்பையில் இருந்து வெளியேற நேரிடும். வெற்றி மட்டுமே போதாது, இமாலய வெற்றி தேவை என்பதே இந்தியாவிற்கான தற்போதைய நிலையாக உள்ளது.